நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து விராட் கோலி கூட செல்ஃபி எடுத்திருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக எடிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் என்ன மாதிரி எடிட்டிங் வேணுன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதே தான் வழக்கம் போல் பிக்சர் அப்ளிகேஷனில் போய்ட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய பேக்ரவுண்ட் வரும். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் தேவையோ அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஃபோட்டோவில் போகிறேன். ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ விராட் கோலி ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ வந்து ஏற்கனவே இதை நான் கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை க்ராப் பண்ணிக்கிறேன். நல்லா க்ராப் பண்ணுறேன் பாருங்கள். க்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சன் கிளிக் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இரேஸ் ஆப்ஷனில் போய் சைடில் எல்லா இடத்தையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதேமாரி நான் இரேஸ் பண்ணுறேன். பாருங்கள் நான் எப்படி இரேஸ் பண்ணுறேன்னா அதேமாரி பொறுமை தேவை கண்டிப்பாக. பாருங்கள் நான் இரேஸ் பண்ணுறேன். அதேமாரி நீங்களும் இரேஸ் பண்ணுங்கள். நல்லா இரேஸ் பண்ணுங்கள். நான் எப்படிலாம் இரேஸ் பண்ணுறோம் அதேமாரி இரேஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக டபுள் சைடும் ரெண்டு பக்கமும் அதேமாரி இரேஸ் பண்ணுங்கள். விராட் கோலி மட்டும் கரெக்டாக சென்டரில் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இரேஸ் பண்ணுங்கள். மீதி எல்லாருடைய இமேஜையும் வந்து இரேஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து புதுசாக இப்போ இமேஜ் வைக்க போகிறோம். எந்தெந்த இடம்னு பார்த்து நான் எப்படி பண்ணுறோம் அதேமாரி நீங்களும் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ இந்த இடம்லாம் நான் அதேமாரி இரேஸ் பண்ணுறேன். எல்லா இடத்தையும் நான் இப்போ இரேஸ் பண்ணுறேன். பாருங்கள் அதேமாரி நான் இரேஸ் பண்ணுறேன். நீங்களும் இரேஸ் பண்ணுங்கள். நான் இரேஸ் பண்ணுற மாதிரியே இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காதாண்டெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணினாலும் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ப்ரஷ்ஷோட சைஸும் இல்லை இரேசரோடைய சைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிங்க. உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இரேஸ் ஆப்ஷனில் போய் இரேஸ் பண்ணிவிட்டேன். இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஃபுல்லாக இப்போ இரேஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நம்மளுக்கு இவங்க தேவையில்லை. ஸோ அதனால் ஆனால் இந்த கை மட்டும் தேவை, விராட் கோலியுடைய கை. ஸோ அதனால் அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இரேஸ் பண்ணுறேன். நான் இரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் இரேஸ் பண்ணுங்கள். பொறுமை தேவை கண்டிப்பாக. பொறுமை இல்லைனா கண்டிப்பாக பண்ண முடியாது. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தாங்க. நான் இரேஸ் பண்ணுற மாரி இரேஸ் பண்ணுங்கள். நான் எந்தெந்த மாதிரிலாம் இரேஸ் பண்ணுறேனோ அதேமாரி நீங்களும் வந்து இரேஸ் பண்ணுங்கள். இந்த இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இரேஸ் பண்ணுங்கள். நல்லா இரேஸ் பண்ணுங்கள். நான் எப்படிலாம் இரேஸ் பண்ணுறேன் அதேமாரியே பாருங்கள். ஒரு இடம் விடாத கரெக்டாக அதாவது எப்படி சொல்கிறது, ஃபிங்கருடைய இடைப்பகுதி எல்லா இடத்துலையும் அதேமாரி இரேஸ் பண்ணுங்கள். அந்த கை இமேஜ் தேவை தான். ஸோ அதனால் அது நம்மளுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆள்காட்டி விரல் அந்த இடத்துல இருக்க எல்லா இடத்தையும் ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இரேஸ் பண்ணுறேன். ஓகே, நல்லா ஜூம் இன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணுங்கள். மேலே வந்து அந்த கண்ணு மாதிரி இருக்க ஒரு சிம்பிள், அதை நீங்கள் ஹைட் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இப்போ இது இரேஸ் பண்ணுங்கள். நல்லா இரேஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக இரேஸ் பண்ணுறேன். ஓகே, இரேஸ் ஆகிடுச்சு. இப்போது ஓகே இரேஸ் பண்ணிட்டேன். இதையும் இரேஸ் பண்ணுங்கள். பாதி வேலை கூட முடியல இன்னும். ஓகே, பொறுமை தேவை. ஓகே, இரேஸ் பண்ணிட்டேன்.
ஓகே, இந்த பக்கம் சைடில் இருக்குது இரேஸ் பண்ணியிருக்கேன். அப்பயும் எப்படி இருந்தாலும் இரேஸ் பண்ணாலும் லைட்டாக தெரியும் தான் பாருங்கள் எவ்வளோ இடத்த நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ திருப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு திருப்பி இரேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா ஜூம் இன் பண்ணிங்க, எந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு. நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, முடிந்தது. இப்போ இந்த இடத்துலாம் எரேஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சைடில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வியூ பார்க்குறேன். ஓகே, ஃபுல்லாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு என் ஃப்ரெண்டோட இமேஜ் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ராப் உள்ளே போகிறேன். க்ராப்பில் போய்ட்டு இந்த பக்கம் க்ராப் பண்ணுறேன், இந்த பக்கம் க்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து மேலே லைட்டாக க்ராப் பண்ணுறேன். க்ராப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சனை திருப்பி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார் கண்ணாடி எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் கார் கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். இதே போதும். இப்போ ப்ரஷில் போய்ட்டு எந்தெந்த எல்லாம் வந்து இல்லாமல் இருக்கோ அந்தந்த எல்லா இடத்தையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓவரால் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுறேன். காதாண்டை, அப்புறம் வந்து மேலே முடி எல்லாத்தையும் திருப்பி வந்து ரீகரெக்ஷன் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் ரீகரெக்ஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். திருப்பி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இடத்துல திருப்பி இரேஸ் பண்ணிட்டேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அலைன்மெண்ட், அதாவது ஃபோட்டோடைய அலைன்மெண்ட் பார்க்க போகிறேன். எப்படி இப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. இதுதான் முக்கியமான விஷயமே, கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கையை வந்து விராட் கோலி இமேஜை வந்து டூப்ளிகேட் போட்டு இன்வெர்ட் பண்ணி இது பண்ண போகிறேன். பாருங்கள், தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, டூப்ளிகேட் போட்டு சொன்ன மாதிரியே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்வெர்ட் கொடுத்துட்டு அந்த இதில் கையாண்டை மட்டும் லைட்டாக அழிக்கிற மாதிரி பண்ண போகிறேன். பாருங்கள், என்னங்க முக்கியமாக நிதானம் தேவை இந்த இடத்துல செட் பண்ணுறேன். நீங்கள் விராட் கோலிக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு எல்லாத்தையும் அழிச்சிருங்க, தேவையில்லாத இருக்குது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் இமேஜ் தான் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் இமேஜில் என்னென்ன தவறுகள் இருக்கோ அது எல்லாம் அனைத்தும் இதில் வரும். ஸோ ஓகே, அவ்வளோதான், செட் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபோட்டோவும் அதுவும் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஃபோட்டோ, அதாவது அந்த ஹேண்டு ஃபோட்டோவும் விராட் கோலி ஃபோட்டோவும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, மேலே கை போட்டிருக்க மாதிரி அப்படி ஒரிஜினலாக இருக்க மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ நான் எப்படிலாம் ஜூம் இன் பண்ணி எப்படிலாம் வைக்கிறேன்றதை மட்டும் கரெக்டாக நீங்களும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஃபோட்டோவும் ஒரு சில டைமில் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா ஃபோட்டோ வந்து எப்படி சொல்கிறது, கை வந்து சின்னதாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி பார்த்தா எடுக்காது. ஸோ வந்து மீடியமான சைஸில் வந்து வைக்கணும். நான் எப்படி பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். நல்லா கிட்ட சேர்க்குறேன். அதுவே பேக்ரவுண்டு வந்து வேறு எதனா பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ரெடி பண்ணும்போது வேறு பேக்ரவுண்டு வச்சு ரெடி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அது நான் லைட்டாக அழிச்சிருக்கேன், அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய என் ஃப்ரெண்டோடைய அந்த தோள்பட்டியும் விராட் கோலி தோள்பட்டியும் லைட்டாக சிங்க் ஆகிற மாதிரி வைக்க போகிறேன். பாருங்கள், இன்வெர்ட்டும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல செட் பண்ணுறேன் கரெக்டாக. ஓகே, இதுவே போதும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த கையை மட்டும் லைட்டாக அடிச்சிடுறேன். ஓகே,
கேலரியில் சேவ் டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.